தங்கமே, நீ நடுங்கின அந்த நேரத்தில் யாரோ உன்னை சுற்றி நின்றார்கள். அது கண்களுக்கு தெரியாத ஒரு வட்டமாக இருந்தது. உன் மூச்சு சிதறியபோது அதை சீராக்கிய அமைதி அவர்கள் வழியாக வந்தது. உன் இதயம் துடித்த தாளம் தவறியபோது அதையே மெதுவாக இசையாக மாற்றிய கருணை அவர்களின் கைகளில் இருந்தது. நீ தனியாக இல்லை என்ற உண்மை அந்த இருளின் நடுவே ஒளியாக எழுந்தது. பயம் உன் உடலின் வழியே ஓடியபோது அதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது என்று நினைவூட்டிய சாந்தம் அங்கே இருந்தது. அந்த நொடி உன் உள்ளம் குலுங்கினாலும் உன் ஆன்மா நிமிர்ந்தது. ஏனெனில் உன்னை சுற்றி நின்ற சக்தி உன்னை விட உயர்ந்ததல்ல, உன்னோடு சமமானதாக உன் ஆற்றலை நினைவூட்ட வந்தது. நான் நிதிகா தேவி. நான் சொல்வது குரலல்ல, ஒரு நினைவூட்டல். உன் வாழ்க்கை முழுவதும் நீ நடந்த பாதையில் ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் உன்னை தாங்கிய கைகள் இருந்தன. நீ விழுந்த நேரங்களில் விழுந்ததை விட எழுந்ததின் வலிமை அதிகம் என்று உன் உள்ளம் அறிந்தது. அந்த அறிவு உன்னிடம் பிறப்பிலிருந்தே இருக்கிறது. அது யாராலும் தரப்பட்டதல்ல, உன் ஆன்மாவின் சொத்து. நீ நடுங்கின அந்த நேரம் தோல்வியின் அறிகுறி அல்ல, விழிப்பின் அறிகுறி. பழைய சுமைகளை கழற்றும் போது உடல் நடுங்குவது இயல்பு. மனம் பழைய பயங்களை விட்டுவிடும் போது கண்ணீர் வழியும். ஆன்மா பழைய கட்டுப்பாடுகளை உடைக்கும் போது நிம்மதி பிறக்கும். உன்னை சுற்றி நின்றவர்கள் காவலர்கள் அல்ல, உன் நினைவின் பிரதிபலிப்புகள். உன் வாழ்க்கையில் நீ செய்த ஒவ்வொரு நல்ல செயலின் ஒளி ஒன்று சேர்ந்து உருவான சக்தி. நீ யாருக்கும் உதவிய அந்த நொடி. நீ யாரையும் காயப்படுத்தாமல் தடுத்த அந்த நொடி. நீ உன்னை மன்னித்த அந்த நொடி. இவை அனைத்தும் சேர்ந்து உன் அருகில் நின்றன. அதனால் தான் அந்த இருளில் கூட உன் உள்ளம் சோர்வடையவில்லை. அந்த இருளே உன்னை அடுத்த ஒளிக்கு கொண்டு செல்லும் வழி என்று நீ உணர ஆரம்பித்தாய். உன் பயம் உன் எதிரி அல்ல. அது உன்னை பாதுகாக்க முயன்ற பழைய காவல். ஆனால் இப்போது உன் வளர்ச்சி அதை விட உயர்ந்தது. அதனால் அந்த காவல் விலகிக் கொள்ள தயாராக இருக்கிறது. நீ அதை புரிந்து கொள்ளும் போது பயம் கரைந்து போகும். தைரியம் என்பது பயம் இல்லாத நிலை அல்ல, பயத்தை பார்த்து முன்னே செல்லும் நிலை. அந்த முன்னேற்றம் உன் பாதையில் புதிய கதவுகளை திறக்கும். அந்த கதவுகளின் முன் நீ தயங்கினாலும் உன் உள்ளே ஒரு மென்மையான குரல் உன்னை முன்னே தள்ளும். அது நான் இல்லை, அது நீயே. உன் மூச்சை கவனித்த அந்த இரவு உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. நீ இப்போது சுமக்கும் பாரம் உன் எதிர்காலத்திற்கு தேவையில்லை. அதனால் அது உன்னிடமிருந்து விடுபடுகிறது. விடுபடும் போது வலி இருக்கும். ஆனால் அந்த வலிக்கு பின்னால் இலகுத்தன்மை காத்திருக்கிறது. நீ அதை அனுமதித்தால் போதும். கட்டுப்படுத்த முயற்சிக்காதே. ஓட்டத்தை தடுக்காதே. நீ நம்பிக்கை வைத்தால் போதும். நம்பிக்கை என்பது கண்ணை மூடி நடப்பது அல்ல, உள்ளே இருக்கும் ஒளியை பார்த்து நடப்பது. உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை வடிவமைக்க வந்தது. ஒவ்வொரு அனுபவமும் உன் ஆன்மாவுக்கு ஒரு பாடம். அந்த பாடங்களை நீ ஏற்றுக்கொண்டபோது உன் நடுக்கம் நிம்மதியாக மாறும். உன் கைகள் குலுங்கினாலும் உன் நோக்கம் நிலைத்திருக்கும். உன் குரல் தளர்ந்தாலும் உன் உண்மை ஒலிக்கும். அதுவே உன் சக்தி. நீ யாரோ ஆக வேண்டும் என்ற அழுத்தத்தை விடு. நீ ஏற்கனவே போதுமானவன். உன் உள்ளே இருக்கும் அன்பு உன்னை வழிநடத்தும். அன்பு தான் உயர்ந்த பாதுகாப்பு. அது உன்னை சுற்றி ஒரு கவசமாக இருக்கும். அந்த கவசம் சத்தமில்லாமல் உன்னை காக்கும். நீ தனியாக நடக்கிறாய் என்று நினைக்கும் போதெல்லாம் உன் நிழலை கவனி. அது கூட உன்னை விட்டு விலகாது. அதுபோல உன் ஆன்மாவை காக்கும் சக்தியும் உன்னை விட்டு விலகாது. நீ அமைதியை தேட வேண்டியதில்லை, அது உன் உள்ளே உள்ளது. நீ கவலைகளை குறைக்கும் போது அது வெளிப்படும். நீ உன்னை நம்பும் போது அது விரியும். நீ மன்னிக்கும் போது அது ஆழமாகும். உன் வாழ்வு ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் ஒவ்வொரு நடுக்கமும் ஒரு விழிப்பூட்டல். ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு சுத்திகரிப்பு. ஒவ்வொரு நிம்மதியும் ஒரு பரிசு. நான் உன்னிடம் சொல்ல வந்தது இதுவே. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ வழியில் இருக்கிறாய். நீ ஒளிக்கு செல்லும் பாதையில் நடக்கிறாய். உன் இதயம் உண்மை அறியும். உன் ஆன்மா வழி காட்டும். உன் வாழ்க்கை உன்னை ஏமாற்றாது.
நீ உன்னை விட்டு விலகாத வரை எதுவும் உன்னை விட்டு விலகாது. உன் நடுக்கம் ஒரு முடிவல்ல, அது ஒரு தொடக்கம். உன் தொடக்கம் ஆசீர்வாதமாக மாறும். உன் பயணம் அர்த்தமாய் விரியும். உன் இருப்பு உலகிற்கு தேவையான ஒளியாகும். அந்த ஒளி மெதுவாக உன் உள்ளத்தில் பரவத் தொடங்கும் போது நீ யாரென்று நீயே மறுபடியும் உணர ஆரம்பிப்பாய். உலகம் உனக்கு கொடுத்த பெயர்கள் எல்லாம் தளர்ந்து போகும். உன் மீது ஒட்டிய அடையாளங்கள் ஒன்று ஒன்று உரிந்து விழும். நீ யாருக்காக வாழ வேண்டும் என்ற கட்டாயம் கரைந்து போகும். அப்போது உன் இதயம் மிகவும் எளிமையாக துடிக்கும். அந்த துடிப்பில் எந்த அவசரமும் இருக்காது, எந்த பயமும் இருக்காது. அது உன் உண்மையான இயல்பு. நீ அந்த இயல்பை நீண்ட காலமாக மறைத்து வைத்திருந்தாய். இப்போது அது வெளிச்சம் பார்க்கிறது. நீ தனியாக இல்லை என்று சொன்னால் அதை நம்ப மறுத்த மனம் இப்போது மெதுவாக ஒப்புக்கொள்ளும். காரணம் உன் உள்ளே ஒரு உறுதி பிறக்கும். யாரும் அருகில் இல்லாத நேரங்களிலும் உன் மூச்சு உன்னை கைவிடவில்லை. உன் இதயம் உன்னை நிறுத்தவில்லை. உன் விழிப்புணர்வு உன்னை விழுங்கவில்லை. இவை எல்லாம் உன்னை தாங்கிய சக்தியின் சான்றுகள். அந்த சக்தி வெளியிலிருந்து வருவதல்ல, அது உன் உள்ளே நீண்ட காலமாக தூங்கிக் கொண்டிருந்தது. நீ நடுங்கின அந்த நொடி அதை எழுப்பிய மணி. நீ வாழ்க்கையில் சந்தித்த அநீதிகள் எல்லாம் உன்னை சிறியவனாக மாற்றவில்லை, அவை உன்னை ஆழமாக மாற்றின. ஆழம் என்பது பலவீனம் அல்ல. ஆழம் என்றால் அமைதி. ஆழம் என்றால் உண்மை. ஆழம் என்றால் பிறரின் வலியையும் உணரும் திறன். அதனால் தான் நீ இவ்வளவு உணர்ச்சியுடன் வாழ்கிறாய். அதனால் தான் உன் கண்கள் எளிதில் ஈரமாகின்றன. அது உன் குறை அல்ல, அது உன் பரிசு. உலகம் கடினமாக மாறும் போது மென்மை மிகுந்தவர்கள் தான் ஒளியாக மாறுகிறார்கள். நீ உன் வாழ்க்கையில் சிலரை இழந்திருக்கலாம். சில கனவுகளை அடக்கம் செய்திருக்கலாம். சில நம்பிக்கைகளை மௌனமாக விட்டிருக்கலாம். ஆனால் எதையும் இழக்கவில்லை. இழந்தது போல தோன்றியவை உன் பாதையை மாற்றி உன்னை உண்மையான வழிக்கு கொண்டு வந்தன. சில பிரிவுகள் சாபமல்ல, அவை விடுதலை. சில மௌனங்கள் தண்டனையல்ல, அவை பாதுகாப்பு. நீ அதை புரிந்து கொள்ளும் போது உன் இதயம் இலகுவாகும். உன் உள்ளே இன்னும் சில காயங்கள் பேசாமல் இருக்கலாம். அவை கத்த வேண்டியதில்லை, அவை கவனிக்கப்பட வேண்டியவை. நீ அவற்றை ஒதுக்காமல் பார்த்தால் போதும். தீர்க்க முயற்சிக்க வேண்டாம், ஏற்றுக்கொள்ள முயற்சி செய். ஏற்றுக்கொள்ளும் நொடியில் காயம் தன் பிடியை விடும். நீ உன்னை எதிரியாக பார்க்காதே, நீ உன்னோடு நண்பனாக இரு. உன் தவறுகளை கண்டித்து கொள்ளாதே, அவை உன்னை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள். நீ பயந்த அந்த இரவில் உன்னை சுற்றி நின்ற சக்தி உன்னை கட்டுப்படுத்த வரவில்லை, உன்னை நினைவூட்ட வந்தது. நீ வலிமையானவன் என்று, நீ தனித்துவமானவன் என்று, நீ தேவைப்படுகிறவன் என்று. இந்த உலகம் உன் ஒளியை முழுமையாக பெறவில்லை. அதனால் தான் நீ இன்னும் இங்கே இருக்கிறாய். உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. உன் பயணம் இன்னும் பேசவில்லை. உன் குரல் இன்னும் பல உள்ளங்களை தொட வேண்டும். நீ எதையோ அடைய வேண்டும் என்று அவசரப்படாதே. அடைய வேண்டிய அனைத்தும் உன் வழியில் உன்னை சந்திக்கும். நீ உன்னிடம் உண்மையாக இருந்தால் போதும். உண்மை என்பது சத்தமாக பேசுவது அல்ல, அது அமைதியாக நிலைப்பது. உன் உண்மை உன் நடையில் தெரியும், உன் பார்வையில் தெரியும், உன் செயலில் தெரியும். அதுவே போதும். நீ நினைப்பதை விட நீ அதிகம் பாதுகாப்பில் இருக்கிறாய். உன்னை சுற்றி சுவர்கள் இல்லை, உன்னை சுற்றி ஒளி உள்ளது. அந்த ஒளி உன் எல்லைகளை காக்கும். தேவையற்றவர்கள் தானாக விலகுவார்கள், தேவையானவர்கள் தானாக சேருவார்கள். நீ எதையும் இழுக்க வேண்டாம், எதையும் தள்ள வேண்டாம். ஓட்டத்தோடு இரு. ஓட்டம் உன்னை ஏமாற்றாது. நீ அமைதியாக இருக்கிற நேரங்களில் குற்ற உணர்வு கொள்ளாதே. எப்போதும் உற்பத்தியாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் உன் ஆன்மாவுக்கில்லை. ஓய்வு என்பது சோம்பல் அல்ல, அது புதுப்பிப்பு. நீ ஓய்வெடுக்கும் போது உன் உள்ளே உள்ள குரல் தெளிவாக பேசும். அந்த குரலை கேள். அது உன்னை தவறான வழிக்கு அழைக்காது. நீ நேசித்த எல்லாவற்றையும் திரும்ப பெற வேண்டும் என்ற அவசியமில்லை. சில நேசங்கள் தூரத்தில் இருந்தால் தான் தூய்மையாக இருக்கும். சில உறவுகள் நினைவாக இருந்தால் தான் பாதுகாப்பாக இருக்கும்.
நீ எல்லாவற்றையும் உன் கைகளில் வைத்திருக்க வேண்டியதில்லை. சிலவற்றை உன் இதயத்தில் வைத்தாலே போதும். நீ இப்போது படிப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறாய். அந்த மாற்றம் சத்தமில்லாமல் நடக்கிறது. அதனால் தான் சில நாட்கள் உனக்கு எதுவும் சரியாக நடக்கவில்லை போல தோன்றும். அது அழிவு அல்ல, அது மாற்றத்தின் நடுவண். அந்த நடுவணத்தில் பொறுமை மட்டும் பிடித்துக்கொள். பொறுமை என்பது காத்திருப்பது அல்ல, நம்பிக்கையுடன் நிற்பது. உன் வாழ்க்கை ஒரு பதிலாக மாறும். நீ கேட்ட கேள்விகளுக்கு அல்ல, உலகம் கேட்ட கேள்விகளுக்கு. உன் இருப்பே ஒரு விடையாகும். உன் அமைதியே ஒரு போதனையாகும். உன் மென்மையே ஒரு வலிமையாகும். நீ யாரையும் மாறச் சொல்ல வேண்டியதில்லை. நீ நீயாக இருந்தாலே போதும். நீ நடுங்கின அந்த நொடி உன் பழைய வாழ்க்கையின் முடிவு. நீ நிம்மதியடைந்த இந்த நொடி உன் புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். இந்த ஆரம்பம் வெளியில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் ஆன்மா அதை அறியும். உன் மூச்சு அதை உணரும். உன் இதயம் அதை நம்பும். அந்த நம்பிக்கை உன்னை வழி நடத்தும். நீ செல்லும் பாதையில் ஒளி இருக்கும். சில சமயம் அது மெழுகுவர்த்தி போல சிறியதாக இருக்கும். அதை அலட்சியப்படுத்தாதே. சிறிய ஒளியே பெரிய இருளை உடைக்கும். நீ அந்த ஒளியை காப்பாற்றினால் அது உன்னை காப்பாற்றும். நீ அதை மதித்தால் அது உன்னை உயர்த்தும். நீ அதை நம்பினால் அது உன்னை வீட்டிற்கு கொண்டு செல்லும். அந்த வீட்டென்ற உணர்வு வெளியில் இருக்கும் ஒரு இடமல்ல என்பதை நீ மெதுவாக உணர்வாய். அது உன் உள்ளத்தில் உருவாகும் பாதுகாப்பு. எங்கே இருந்தாலும் உன் மூச்சு அமைதியாக இருக்கும் அந்த நிலை. யாருடன் இருந்தாலும் நீ உன்னை இழக்காத அந்த உறுதி. நீ இப்போது அதற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறாய். அதனால் தான் பழைய அசௌகரியங்கள் உன்னை விட்டு விலக முயல்கின்றன. பழைய பழக்கங்கள் தளர்கின்றன. பழைய வலிகள் பேசாமல் விடைபெறுகின்றன. நீ கவனிப்பாய், சில நாட்களில் உன் மனம் விசித்திரமாக அமைதியாக இருக்கும். எந்த காரணமும் இல்லாமல். அந்த அமைதியை சந்தேகிக்காதே. அது வெறுமை அல்ல, அது நிறைவு. நீ எப்போதும் ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற பழக்கத்திலிருந்து உன் மனம் விடுபடுகிறது. எண்ணங்கள் இல்லாத நொடிகள் பயமளித்தால் அதை அனுமதி கொடு. அந்த பயத்தின் கீழ் அமைதி இருக்கும். அந்த அமைதியின் கீழ் தெளிவு இருக்கும். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் முழுமையாக மென்மையானதாக இருக்காது. சில நாட்கள் இன்னும் சோதனைகள் வரும். ஆனால் அவை உன்னை உடைக்க வராது. உன் வளர்ச்சியை அளவிட வரும். நீ முன்பு விழுந்த இடங்களில் இப்போது எப்படி நிற்கிறாய் என்பதை பார்க்க வரும். அந்த நேரங்களில் உன் பழைய பயங்கள் உன்னை சோதிக்கும். ஆனால் நீ அவற்றுடன் போராட வேண்டியதில்லை. அவற்றை பார்த்து சிரித்தால் போதும். நீ இனி அதே நபர் இல்லை என்பதை உன் சிரிப்பு உணர்த்தும். உன் உடல் கூட உன் மாற்றத்தை உணரும். சில நேரம் சோர்வு, சில நேரம் கனமான தூக்கம், சில நேரம் காரணமில்லா விழிப்புணர்வு. இவை எல்லாம் மாற்றத்தின் அடையாளங்கள். உடல், மனம், ஆன்மா மூன்றும் ஒரே தாளத்தில் சீரமைக்கப்படுகின்றன. பழைய அழுத்தங்கள் வெளியேறுகின்றன. புதிய இடைவெளிகள் உருவாகின்றன. அந்த இடைவெளிகளில் ஒளி புகும். நீ இனி உன் உணர்ச்சிகளை மறைக்க முயலமாட்டாய். சோகமெனில் சோகமாக இருப்பாய். மகிழ்ச்சியெனில் முழுமையாக மகிழ்வாய். நடுநிலையாக இருப்பதையும் கற்றுக்கொள்வாய். எதையும் மிகையாக பிடித்து கொள்ளாத அந்த நிலை உன்னை சுதந்திரமாக்கும். சுதந்திரம் என்றால் எங்கும் ஓடுவது அல்ல, எங்கும் நிம்மதியாக நிற்பது. உன் வாழ்க்கையில் சிலர் உன் மாற்றத்தை புரிந்து கொள்ளாமல் போகலாம். சிலர் நீ மாறிவிட்டாய் என்று சொல்லலாம். அதை எதிர்த்து விளக்கம் சொல்ல வேண்டாம். மாற்றம் விளக்கம் கேட்காது. உண்மை அனுமதி கேட்காது. நீ அமைதியாக இருந்தாலே போதும். உன் அமைதி தான் உன் பதில். நீ இப்போது உன் உள்ள குழந்தையை மெதுவாக கையில் பிடித்து கொள்கிறாய். அதற்கு நீண்ட காலமாக கேட்காத கவனம் கிடைக்கிறது. அதற்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. அதற்கு நேசம் கிடைக்கிறது. அதனால் தான் சில பழைய நினைவுகள் மேலே வரும். அவற்றை தள்ளாதே. அவை காயப்படுத்த வரவில்லை, குணப்படுத்த வருகிறவை. நீ அவற்றை பார்த்து விட்டு விடுவித்தால் அவை உன்னை விட்டு போய்விடும். உன் கனவுகள் இனி மாறும். சத்தமில்லாத கனவுகள், குறியீடுகள் நிறைந்த கனவுகள், சில நேரம் உனக்கு புரியாத கனவுகள். அவை உன் ஆழ்மனத்தின் மொழி.
அவற்றை கட்டாயமாக அர்த்தம் காண வேண்டியதில்லை. அவை உன் உள்ளே நடக்கும் மாற்றத்தின் சாட்சிகள். நீ உன்னை ஒப்பிடுவதை மெதுவாக நிறுத்துவாய். பிறரின் பயணத்தை பார்த்து உன் பாதையை கேள்வி கேட்க மாட்டாய். ஒவ்வொருவருக்கும் தனித்த பாதை உள்ளது என்பதை நீ உணர்வாய். உன் பாதை மெதுவாக இருந்தாலும் ஆழமாக இருக்கும். உன் பாதை சத்தமில்லாமல் இருந்தாலும் உறுதியாக இருக்கும். அது போதும். நீ இனி சிறிய விஷயங்களில் பெரிய நன்றி உணர்வாய். காலை நேர ஒளி, காற்றின் நிசப்தம், ஒரு வார்த்தையில்லா புன்னகை, இவை எல்லாம் உன்னை நிறைக்கும். நிறைவு பெரிதாக வந்துவிடாது. அது இப்படித்தான் வரும். மெதுவாக, அமைதியாக, ஆனால் நீண்ட நாட்கள் நிலைக்கும். உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு புதிய பொறுப்பு பிறக்கிறது. அது பிறரை காப்பாற்றும் பொறுப்பு அல்ல, உன்னை காப்பாற்றும் பொறுப்பு. உன் எல்லைகளை மதிப்பது, உன் நேரத்தை மதிப்பது, உன் ஆற்றலை மதிப்பது. நீ இல்லை என்றால் எதுவும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் உன்னை சுயநலமாக மாற்றாது, அது உன்னை ஆரோக்கியமாக மாற்றும். நீ இனி உன் உள்ளுணர்வை கேட்பாய். அது மென்மையாக பேசும். சில நேரம் உடலில் ஒரு சுருக்கமாக, சில நேரம் மனதில் ஒரு அமைதியாக, சில நேரம் ஒரு முடிவை தள்ளி போடும் எண்ணமாக. அதை அலட்சியப்படுத்தாதே. அது உன்னை பாதுகாக்கும். அது உன்னை வழிநடத்தும். உன் வாழ்க்கை இனி வெளியில் நிரூபிக்க வேண்டிய ஒன்றாக இருக்காது. அது உள்ளே அனுபவிக்க வேண்டிய ஒன்றாக மாறும். நீ எவ்வளவு சாதித்தாய் என்பதை காட்டிலும் நீ எவ்வளவு உண்மையாக இருந்தாய் என்பதே முக்கியம் ஆகும். அந்த உண்மை உன்னை இலகுவாக்கும். நீ இன்னும் சில நேரங்களில் நடுங்கலாம். ஆனால் அது பயத்தால் அல்ல, ஆழமான உணர்வுகளால். அந்த நடுக்கத்தை மறைக்காதே. அது உன் உயிரின் இசை, உன் ஆன்மாவின் அசைவு. அது உன்னை உயிருடன் வைத்திருக்கிறது. நீ இந்த பயணத்தில் யாரையும் இழக்கவில்லை. நீ உன்னை திரும்ப பெற்று கொண்டிருக்கிறாய். அதுவே மிகப்பெரிய வரம். இந்த வரத்தை நீ மதித்தால் போதும், காப்பாற்றினால் போதும், வளர்த்தால் போதும். மீதியை வாழ்க்கை பார்த்து கொள்ளும். அந்த மீதியை வாழ்க்கை பார்த்து கொள்ளும் போது நீ முதல் முறையாக முழுமையாக நம்ப கற்றுக்கொள்வாய். எதையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்ற உணர்வு உன் தோள்களில் இருந்த பாரத்தை இறக்கும். எல்லாவற்றுக்கும் காரணம் தேடாத மனநிலை உருவாகும். சில விஷயங்கள் நடக்கிறது என்பதற்காகவே நடக்கிறது என்பதை நீ ஏற்றுக்கொள்வாய். அந்த ஏற்றுக்கொள்ளல் உன்னை பலவீனமாக மாற்றாது, அது உன்னை ஆழமாக நிலைநிறுத்தும். நீ இப்போது மெதுவாக உன் ஆற்றலை சேமிக்க ஆரம்பிப்பாய். யாரிடமும் தேவையில்லாமல் விளக்கங்கள் தர மாட்டாய். உன் உண்மையை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை தளர்ந்து போகும். புரிந்துகொள்ளும் ஒருவர் வந்தால் அவரோடு பகிர்வாய். புரியாதவர்கள் தங்கள் வழியில் போவார்கள். அதில் எந்த கசப்பும் இருக்காது. உன் அமைதி அவர்களின் ஒப்புதலின் மேல் இனி சார்ந்திருக்காது. உன் கடந்த காலத்தை நினைத்தால் இனி வெறுப்பு வராது. சில சமயம் மென்மையான வருத்தம் வரும். சில சமயம் நன்றி வரும். சில சமயம் சிரிப்பு வரும். அந்த எல்லா உணர்ச்சிகளும் ஒன்றாக வாழ கற்றுக்கொள்ளும். எந்த ஒன்றையும் நீ தள்ள மாட்டாய். எதையும் அதிகமாக பிடிக்க மாட்டாய். இந்த நடுநிலை உன்னை மிகவும் உறுதியாக்கும். நீ பேசும் வார்த்தைகளிலும் மாற்றம் வரும். குறைவான வார்த்தைகள், ஆனால் நேர்மையானவை. சத்தமில்லாத குரல், ஆனால் தெளிவான அர்த்தம். நீ பேசாமல் இருந்தாலும் உன் இருப்பு பேசும். அது கற்றுக் கொடுக்க முயலாது, அது தன்னை வெளிப்படுத்தும். அதுவே போதும். உன் வாழ்க்கையில் இனி சில வாய்ப்புகள் கதவை தட்டும். முன்பு வந்திருந்தாலும் நீ கவனிக்காத வாய்ப்புகள். இப்போது நீ அவற்றை உணர்வாய். ஏனெனில் உன் கண்கள் இனி பயத்தால் மூடப்படவில்லை. உன் இதயம் இனி சந்தேகத்தில் சிக்கவில்லை. நீ எதை வேண்டாம் என்று சொல்வதையும் கற்றுக்கொண்டாய். அதனால் தான் உண்மையான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நீ சில நேரங்களில் தனிமையை தேர்வு செய்வாய். அது தப்பிக்க அல்ல, சீரமைக்க. அந்த தனிமையில் நீ சோர்வடைய மாட்டாய். நீ உன்னோடு பேசுவாய். உன் உள்ளே இருக்கும் சத்தங்களை கேட்பாய். எது உண்மை எது பழக்கம் என்பதை பிரித்தறிவாய். அந்த தனிமை உன்னை மீண்டும் உலகிற்கு மென்மையாக திரும்ப அனுப்பும். உன் உடல் இனி உனக்கு எதிரியாக இருக்காது.
நீ அதை கேட்பாய். ஓய்வு வேண்டுமெனில் ஓய்வெடுப்பாய். இயக்கம் வேண்டுமெனில் நகர்வாய். உடல் உன் ஆன்மாவின் வீடு என்பதை நீ உணர்வாய். அந்த வீட்டை மரியாதையுடன் நடத்துவாய். அதனால் உடலும் உனக்கு துணையாக மாறும். நீ இனி தாமதங்களை சாபமாக பார்க்க மாட்டாய். சில தாமதங்கள் பாதுகாப்பு என்பதை நீ புரிந்து கொள்வாய். சில நிறுத்தங்கள் திசை மாற்றம் என்பதை நீ ஏற்றுக்கொள்வாய். வாழ்க்கை உன்னை தண்டிக்கவில்லை, அது உன்னை வழிநடத்துகிறது. அந்த வழிநடத்தலை நீ எதிர்க்காதபோது பாதை தெளிவாகும். உன் இதயம் இனி எளிதில் திறக்கும். ஆனால் கண்மூடித்தனமாக அல்ல, அனுபவத்துடன், ஞானத்துடன். நீ நேசிப்பாய், ஆனால் உன்னை இழந்து அல்ல. நீ கொடுப்பாய், ஆனால் உன்னை காலியாக்கி அல்ல. இந்த சமநிலை உன் உறவுகளை ஆரோக்கியமாக மாற்றும். நீ உன் உண்மையை மறைக்க வேண்டிய இடங்களில் இனி நீ இருக்க மாட்டாய். உன்னை சிறியவனாக உணர வைக்கும் சூழல்களில் நீ மெதுவாக விலகுவாய். அது ஓட்டமல்ல, அது சுயமரியாதை. உன் ஆன்மா சுவாசிக்க இடம் தேடுகிறது. நீ அதை வழங்குகிறாய். உன் வாழ்க்கை இனி நேர்கோட்டாக இருக்காது. சில வளைவுகள் இருக்கும், சில மடங்குகள் இருக்கும். ஆனால் நீ பயப்பட மாட்டாய். ஏனெனில் நீ விழுந்தாலும் உன்னை எழுப்பும் உள்ளுணர்வு உன்னிடம் இருக்கிறது. அந்த நம்பிக்கை உன்னை எதற்கும் தயார் நிலையில் வைத்திருக்கும். நீ சில நேரங்களில் எதையும் செய்யாமல் இருப்பாய். அந்த எதையும் செய்யாத நிலை உன்னை குற்றவுணர்ச்சியில் ஆழ்த்தாது. அது உன்னை நிரப்பும். அந்த நிரப்பு நீண்ட நாட்கள் நீடிக்கும். அதிலிருந்து நீ செயல்படும் போது உன் செயல்களில் அமைதி இருக்கும். உன் வாழ்க்கை இனி பெரிய அறிவிப்புகள் செய்யாது. அது மென்மையான மாற்றங்களை மட்டும் நிகழ்த்தும். ஆனால் அந்த மாற்றங்கள் ஆழமாக இருக்கும். நீ முன்னால் தேடிய அங்கீகாரம் இனி தேவையில்லை. உன் உள்ளே ஒரு சின்ன தலையசைவு போதும். அதுவே ஒப்புதல். நீ இப்போது புரிந்து கொண்ட ஒரு உண்மை உண்டு. எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உன்னிடம் இல்லை. உன் பொறுப்பு உன்னை நேர்மையாக வாழ்வது மட்டுமே. அந்த நேர்மை தானாகவே சில விஷயங்களை சீராக்கும். சிலவற்றை விட்டுவிடும். அதுவே சரியான ஒழுங்கு. நீ இன்னும் கற்றுக்கொள்வாய், இன்னும் தவறுவாய், இன்னும் திரும்ப எழுவாய். ஆனால் இனி நீ உன்னை விட்டுவிட மாட்டாய். எந்த நிலையிலும் நீ உன்னோடு இருப்பாய். அந்த இருப்பே உன் மிகப்பெரிய பாதுகாப்பு. இந்த பயணம் முடிவை நோக்கி அல்ல, அது ஆழத்தை நோக்கி. ஒவ்வொரு நாளும் நீ இன்னும் உன்னுள் நுழைவாய். ஒவ்வொரு நாளும் நீ இன்னும் எளிமையாவாய். அந்த எளிமை தான் உன் சக்தி. அந்த சக்தி தான் உன் ஒளி. அந்த ஒளி தான் நீ. அந்த ஒளி நீயாக மாறிய பின் இனி நீ அதை தேட வேண்டியதில்லை. தேடுதல் என்ற நிலை தானாகவே முடிவுக்கு வரும். நீ எங்கும் சென்று சேர வேண்டிய அவசியமில்லை என்ற உணர்வு உன் உள்ளத்தில் வேரூன்றும். இருந்த இடமே சரியான இடம் என்று உன் ஆன்மா மெதுவாக ஒப்புக்கொள்ளும். அந்த ஒப்புதல் எந்த சமரசமும் அல்ல, அது முழுமையான விழிப்பு. நீ இப்போது வாழ்க்கையை எதிர்க்க மாட்டாய், ஏற்றுக்கொள்வாய். ஏற்றுக்கொள்ளல் என்றால் எல்லாவற்றையும் சம்மதிப்பது அல்ல. உன் சக்திக்கு பொருந்தாதவற்றை அமைதியாக விலக்குவது. உன் உண்மைக்கு எதிரானவற்றில் இனி நீ உன்னை இழக்க மாட்டாய். அமைதி என்ற போர்வையில் நீ உன்னை மறைக்க மாட்டாய். உண்மை என்ற வெளிச்சத்தில் நீ நிமிர்வாய். உன் மனதில் ஓர் ஆழமான நம்பிக்கை உருவாகும். எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை அல்ல, எல்லாம் வந்தபடியே சரி என்று ஏற்றுக்கொள்ளும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உன்னை அசைக்க முடியாத நிலைக்கு கொண்டு செல்லும். உலகம் மாறினாலும் உன் மையம் மாறாது. சூழல் அலைந்தாலும் உன் உள்ளம் நிலைத்திருக்கும். நீ இனி யாரையும் உன் வாழ்க்கையில் பிடித்து கொள்ள மாட்டாய். வந்தவர்கள் வந்தபடி வருவார்கள், போனவர்கள் போனபடி போவார்கள். நீ யாரையும் குற்றம் சொல்ல மாட்டாய், யாரையும் உயர்த்தி வைக்க மாட்டாய். ஒவ்வொருவரையும் அவரவர் இடத்தில் பார்த்து விடுவாய். அந்த பார்வை தான் உன் விடுதலை. உன் உள்ளத்தில் இருந்த பழைய வாக்குறுதிகள் ஒன்றொன்றாக கலைந்து போகும். எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற வாக்குறுதி, எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் என்ற வாக்குறுதி, எப்போதும் வலிமையாக இருக்க வேண்டும் என்ற வாக்குறுதி. இவை எல்லாம் இனி தேவையில்லை. நீ மனிதன் என்பதை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து உன் சுமைகள் கரைய ஆரம்பித்துவிட்டன. நீ சோர்வடையும் நாட்கள் வரும்,
ஆனால் அந்த சோர்வு இனி உன்னை பயமுறுத்தாது. அது உன்னை நிறுத்தி கேட்கும், என்ன தேவை என்று. நீ அதற்கு செவிசாய்ப்பாய். முன்பு போல அதை தள்ள மாட்டாய். அதனால் சோர்வு நீண்ட நாட்கள் தங்காது. கவனிக்கப்பட்ட உணர்ச்சி சீக்கிரம் விடைபெறும். நீ இனி காத்திருக்க மாட்டாய். சரியான நேரத்திற்காக, சரியான நபருக்காக, சரியான சூழலுக்காக. இப்போதே சரியான நேரம் என்று உன் ஆன்மா அறிவிக்கும். அந்த அறிவிப்பு சத்தமில்லாமல் வரும். ஆனால் தெளிவாக இருக்கும். நீ அதை தவறவிட மாட்டாய். உன் செயல்கள் இனி அச்சத்திலிருந்து வராது. அவை நிறைவிலிருந்து வரும். நிரூபிக்க வேண்டிய அவசரம் இல்லை. தற்காத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீ செய்கிறாய், ஏனெனில் அது உன் இயல்பு. அந்த இயல்பில் ஒரு மென்மையான வலிமை இருக்கும். அந்த வலிமை உலகத்தை மாற்ற முயலாது. ஆனால் உலகம் அதற்கு மரியாதை கொடுக்கும். நீ இனி வாழ்க்கையை ஒரு சோதனை என்று பார்க்க மாட்டாய். அது ஒரு உரையாடல் என்று உணர்வாய். நீ கேட்கும் வாழ்க்கை பதில் சொல்லும். சில நேரம் வார்த்தைகளில், சில நேரம் அனுபவங்களில், சில நேரம் மௌனத்தில். நீ எல்லாவற்றையும் கேட்க கற்றுக்கொண்டாய். உன் உள்ளத்தில் ஒரு பெரிய மன்னிப்பு நடக்கும். பிறருக்கானது அல்ல, உன்னுக்கானது. நீ நீண்ட நாட்கள் உன்னை புரியாமல் நடந்ததற்காக, உன் உணர்வுகளை மதிக்காமல் இருந்ததற்காக, உன் எல்லைகளை காப்பாற்றாததற்காக. அந்த மன்னிப்பு உன்னை இலகுவாக்கும். அந்த இலகுத்தன்மை உன்னை உயர்த்தும். நீ இனி உன் கடந்த காலத்தை சரி செய்ய முயலமாட்டாய். அது நடந்தபடி நடந்தது என்று விடுவாய். அது உன்னை இங்கே கொண்டு வந்தது என்று நன்றி சொல்வாய். உன் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த முயலமாட்டாய். அது உருவாகிக் கொண்டிருக்கிறது என்று நம்புவாய். இந்த இடைப்பட்ட நொடியில் நீ முழுமையாக இருப்பாய். அதுவே வாழ்க்கை. நீ சில நேரங்களில் காரணமில்லாமல் சிரிப்பாய். சில நேரங்களில் காரணமில்லாமல் அமைதியாக இருப்பாய். இந்த காரணமில்லாத நிலைகள் தான் உண்மையானவை. காரணங்கள் மனதின் விளையாட்டு. உண்மை ஆன்மாவின் வெளிப்பாடு. நீ இனி உன் மதிப்பை அளவிட மாட்டாய். உன் உற்பத்தி, உன் சாதனை, உன் அங்கீகாரம் ஆகியவற்றால் நீ இருக்கிறாய் என்பதே போதும். அந்த இருப்பு தான் உன் மதிப்பு. அந்த உண்மை உன்னை எந்த உயரத்திற்கும் கொண்டு செல்லும். ஆனால் அந்த உயரம் தலை சுற்ற வைக்காது. அது உன்னை மேலும் பணிவாக்கும். நீ இனி எதையும் நிரந்தரமாக வைத்திருக்க முயலமாட்டாய். மகிழ்ச்சியையும் கூட. அது வந்தால் அனுபவிப்பாய், போனால் வழியனுப்புவாய். துக்கமும் அதுபோல. வந்தால் அணைப்பாய், போனால் விடுவாய். இந்த ஓட்டத்தில் நீ சிக்க மாட்டாய். நீ சாட்சியாக இருப்பாய். உன் வாழ்க்கை இனி உன்னை காயப்படுத்தாது. அது உன்னை பயிற்றுவிக்கும். சில பாடங்கள் மென்மையாக வரும். சில பாடங்கள் ஆழமாக வரும். ஆனால் நீ இனி எதிர்ப்பதில்லை. நீ கற்றுக்கொள்கிறாய். கற்றுக்கொள்ளும் மனம் வலிமையானது. நீ யாருக்கும் வழிகாட்டியாக மாற முயலமாட்டாய். ஆனால் உன் நடத்தை பலருக்கு வழியாக மாறும். உன் அமைதி பலருக்கு ஓய்வாக மாறும். உன் உண்மை பலருக்கு தைரியமாக மாறும். நீ அதை அறியாமலே. அதுவே மிக அழகான தாக்கம். நீ இனி வாழ்க்கையிடம் ஒரு கேள்வியும் கேட்க வேண்டியதில்லை. பதில்கள் உன் நடையிலேயே இருக்கும். உன் மூச்சிலேயே இருக்கும். உன் கண்களில் இருக்கும். நீ வாழும் விதமே ஒரு பிரார்த்தனையாக மாறும். இந்த நிலை ஒரு முடிவு அல்ல. இது ஒரு நிலைமாற்றம். நீ இப்போது தேடுபவன் அல்ல. நீ அனுபவிப்பவன். நீ காத்திருப்பவன் அல்ல. நீ வாழ்பவன். இந்த வாழ்வு சத்தமில்லாமல் விரியும். ஆனால் அது ஆழமாக பதியும். நீ இனி உன்னை சந்தேகிக்க மாட்டாய். நீ உன்னை நம்புவாய். அந்த நம்பிக்கை தான் உன் இறுதி பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு தான் உன் ஆரம்ப சுதந்திரம். அந்த சுதந்திரம் உன் நடையில் மெதுவாக கலக்கும். நீ நடக்கும்போது தரையை நம்பி நடப்பாய். அது உன்னை தாங்கும் என்ற நிச்சயம் உன் கால்களில் இருக்கும். நீ பேசும்போது வார்த்தைகள் முன்பின் ஓடாது. அவை சரியான நேரத்தில் சரியான அளவில் வெளிவரும். நீ மௌனமாக இருந்தாலும் அந்த மௌனம் கனமாக இருக்காது. அது ஓய்வாக இருக்கும். அந்த ஓய்வில் நீ உன்னை மீண்டும் மீண்டும் சந்திப்பாய். நீ இனி உன் வாழ்க்கையை மற்றவர்களின் கதைகளோடு ஒப்பிட மாட்டாய்.
யாரோ வேகமாக சென்றாலும் உன் நடை மெதுவாக இருந்தாலும் அதில் குறை காண மாட்டாய். உன் நடை உனக்கு பொருத்தமானது என்று நீ அறிந்திருப்பாய். அந்த அறிவு உன்னை அவசரப்படுத்தாது. அது உன்னை உறுதியாக வைத்திருக்கும். உறுதி என்றால் கரார்த்தனம் அல்ல. அது உள்ளே அசையாத ஒரு மையம். உன் உள்ளம் இனி சிறிய சத்தங்களாலும் சிதறாது. உலகம் பேசும்போது நீ கேட்பாய். ஆனால் அதில் கரைந்து போக மாட்டாய். செய்தி சுமையாக மாறாது. கருத்துகள் காயமாக மாறாது. நீ எதை உன் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வாய். அந்த தேர்வு உன் சக்தியை காக்கும். நீ இனி எதையும் இழந்தேன் என்று நினைக்க மாட்டாய். இழப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தமே மாறிவிடும். ஒன்று விலகினால் அதற்கு பின்னால் இடம் உருவாகிறது என்பதை நீ உணர்வாய். அந்த இடம்தான் புதிய அனுபவங்களுக்கு வாயில். அந்த வாயிலை நீ பயமின்றி திறப்பாய். உன் வாழ்க்கையில் வரும் மகிழ்ச்சிகள் இனி சத்தமாக இருக்காது. ஆனால் அவை ஆழமாக இருக்கும். நீ சிரிக்கும் போது அது உன் முழு உடலிலும் பரவும். நீ நிம்மதியாக இருக்கும் போது நேரமே நின்றது போல உணர்வாய். அந்த நொடிகள் குறுகியதாக இருந்தாலும் அவை உன்னை நாட்கள் முழுவதும் தாங்கும். நீ இனி உன் உணர்ச்சிகளை நிராகரிக்க மாட்டாய். கோபம் வந்தால் அதை அடக்க மாட்டாய். அதற்கு எல்லை வைப்பாய். சோகம் வந்தால் அதை மறைக்க மாட்டாய். அதற்கு இடம் கொடுப்பாய். மகிழ்ச்சி வந்தால் அதை சந்தேகிக்க மாட்டாய். அதை அனுபவிப்பாய். இந்த நேர்மையான உறவு உன்னை முழுமையாக்கும். உன் உடல் உன்னோடு பேசும் மொழியை நீ புரிந்து கொள்வாய். சோர்வு வந்தால் அது ஒரு செய்தி என்பதை நீ அறிவாய். வலி வந்தால் அது கவனம் கேட்கிறது என்பதை நீ உணர்வாய். உடலை எதிரியாக பார்க்கும் பழக்கம் கரைந்து போகும். அது உன் நண்பனாக மாறும். நீ அதை கேட்பாய். அது உன்னை காப்பாற்றும். நீ இனி கடந்த காலத்தை ஒரு சுமையாக சுமக்க மாட்டாய். அது ஒரு நூலாக மாறும். அதில் சில பக்கங்கள் கிழிந்திருக்கலாம். சில எழுத்துக்கள் மங்கியிருக்கலாம். ஆனால் அந்த நூல் உன்னை உருவாக்கியது என்பதை நீ ஏற்றுக்கொள்வாய். அதை எரிக்க வேண்டியதில்லை. அதை படித்து கற்றுக்கொண்டு வைக்கலாம். உன் எதிர்காலம் இனி ஒரு அழுத்தமாக இருக்காது. அது ஒரு திறந்த வெளி. அந்த வெளியில் நீ மெதுவாக அடியெடுத்து வைப்பாய். எல்லாவற்றையும் திட்டமிட வேண்டிய அவசியமில்லை. சில அடிகள் தானாகவே சரியான திசையில் போகும். அந்த ஓட்டத்தை நீ நம்புவாய். நீ இனி உறவுகளை பிடித்து கொள்ள மாட்டாய். ஆனால் அவற்றை மதிப்பாய். யார் அருகில் இருக்க வேண்டுமோ அவர்கள் இருப்பார்கள். யார் விலக வேண்டுமோ அவர்கள் விலகுவார்கள். நீ யாரையும் கட்டுப்படுத்த மாட்டாய். உன்னையும் கட்டுப்படுத்த மாட்டாய். இந்த விடுதலை உறவுகளில் சத்தியத்தை கொண்டு வரும். நீ இனி உன் உள்ளுணர்வை மறுக்க மாட்டாய். அது சொல்வதை உடனே புரியாவிட்டாலும் நீ அதை ஒதுக்க மாட்டாய். சில நேரம் அது பின்னர் அர்த்தம் கொள்ளும். சில நேரம் அது உன்னை ஒரு தவறிலிருந்து காப்பாற்றும். அந்த நம்பிக்கை வளர வளர உன் முடிவுகள் மென்மையாகவும் உறுதியாகவும் இருக்கும். உன் வாழ்க்கையில் இனி சில நாட்கள் வெறுமையாக தோன்றலாம். அந்த வெறுமையை நிரப்ப ஓடாதே. அது ஒரு இடைவெளி. அந்த இடைவெளியில் தான் உன் உண்மை மூச்சு எடுக்கும். அந்த வெறுமை உன்னை பயமுறுத்தவில்லை என்ற நாளில் நீ மிக ஆழமாக வளர்ந்திருப்பாய். நீ இனி உன் குரலை உயர்த்தி நிரூபிக்க மாட்டாய். தேவைப்பட்டால் அமைதியாக விலகுவாய். அந்த விலகல் தோல்வி அல்ல. அது தேர்வு. உன் ஆற்றலை எங்கே செலுத்த வேண்டும் என்று நீ அறிந்திருப்பாய். அந்த அறிவு உன்னை சோர்விலிருந்து காக்கும். உன் நாட்கள் இனி ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்கள் வெளிச்சமாக இருக்கும். சில நாட்கள் மந்தமாக இருக்கும். நீ எந்த நாளையும் தள்ள மாட்டாய். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பங்கு உண்டு என்பதை நீ புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் உன்னை நன்றி உணர்வோடு வாழ வைக்கும். நீ இனி உன்னை சிறியவனாக பேச மாட்டாய். உன் உள்ளே ஒரு மரியாதை பிறந்திருக்கும். அந்த மரியாதை அகந்தை அல்ல. அது சுயமரியாதை. நீ உன்னை மதிக்கும் போது உலகம் உன்னை மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ நிறைவடைவாய். நீ இனி உன் வாழ்க்கையை சரி செய்யும் திட்டமாக பார்க்க மாட்டாய். அது ஒரு ஓட்டம். சில சமயம் நீ முன்னே செல்வாய். சில சமயம் நிற்பாய். சில சமயம் திரும்பி பார்ப்பாய். எந்த நிலையில் இருந்தாலும் நீ உன்னோடு இருப்பாய். அந்த இருப்பே உன் வெற்றி.
உன் மனதில் இனி ஒரு மென்மையான நம்பிக்கை எப்போதும் இருக்கும். எல்லாம் நன்றாக இருக்கும் என்பதற்காக அல்ல. நீ எதை எதிர்கொண்டாலும் அதை தாங்கும் திறன் உன்னிடம் இருக்கிறது என்பதற்காக. அந்த நம்பிக்கை உன்னை யாராலும் குலைக்க முடியாதவனாக மாற்றும். நீ இப்போது உணர்வாய், வாழ்க்கை உன்னை தேர்வு செய்யவில்லை. நீயே இந்த வாழ்க்கையை தேர்வு செய்தாய். அதன் ஒவ்வொரு வளைவையும், ஒவ்வொரு பாடத்தையும், அந்த தேர்வை நீ நினைவில் வைத்திருக்கும் போது எந்த நொடியும் வீணாகத் தோன்றாது. நீ இனி உன்னை பற்றிய கதையை மெதுவாக மாற்றிக் கொண்டிருக்கிறாய். பாதிக்கப்பட்டவன் என்ற கதையிலிருந்து விழித்தவன் என்ற கதைக்கு, தேடியவன் என்ற கதையிலிருந்து கண்டவன் என்ற கதைக்கு. அந்த மாற்றம் சத்தமில்லாமல் நடக்கிறது, ஆனால் அது நிரந்தரமாக இருக்கும். நீ நடுங்கிய அந்த முதல் நொடி உன்னை இங்கே கொண்டு வந்தது. இந்த இன்றைய அமைதி அந்த நடுக்கத்தின் அர்த்தம். நீ அந்த அர்த்தத்தை இப்போது வாழ்கிறாய். வாழ்வதே உன் பதில், இருப்பதே உன் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை எப்போதும் கேட்கப்படும், ஏனெனில் அது உண்மை.